இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலைப்புல காவலாளினா என்ன. இந்த ஆஃபீஸ் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்னா அங்க ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தங்கள போட்டிருப்பாங்க. அவங்களோட டியூட்டி என்ன? யார் உள்ள வரா யார் வெளியே போறான்றத பார்த்துக்கிறது. அதாவது அவ்வளோ பெரிய கம்பெனியை யார் சிஇஓவா இருந்தா கூட, அதாவது அந்த கம்பெனியோட ஓனரா இருந்தா கூட, அவங்க உள்ள போகணுன்னா அந்த வாட்ச்மேனோ அந்த டோர் கீப்பரோ கதவை திறந்தாதான் அவங்களால அவங்க கம்பெனிக்குள்ளேயே போக முடியும். அதாவது எப்படி சொல்லலாம், நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறையா கதவுகள் இருக்குது. நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு விதத்துக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு வேலை வாய்ப்போ இல்லை நம்ம எதையாவது ஒன்று பிரயாசப்படுறோமோ எதாவது நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு நடக்கணும்னா அப்படிப்பட்ட விஷயம் கதவை திறந்தாதான் நமக்கு அது நடக்கும். இப்படி அதாவது நம்ம லைஃப்பில் நம்ம நிறையா கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தருக்கு நம்ம ஹோப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நம்புகிறோம் தெய்வம் செய்வார்னு. ஆனால் எல்லா கதவுகளும் அப்படி திறக்குதா அப்படின்னா கிடையாது. அதாவது நிறைய காரணங்கள் இருக்குது ஏன் கதவு திறக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் எல்லாமே எஃபர்ட் போட்டு தானே செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவு செய்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், தேவன் மேலே பிரயாசப்படுறேன், நம்புகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ பண்ணியுமே ஏன் எனக்கு சில பல கதவுகள்லாம் திறக்க மாட்டேங்குது, சில விஷயங்கள்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு கண்டிப்பாக உங்கள் மைண்ட்லேயும் என்னோட மைண்ட்லேயும் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்குது? அதாவது நம்ம லைஃப்பை என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நமக்கு தெரிஞ்சவங்க வச்சு நம்ம லைஃப்பை அவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படி சொல்கிறதுனா, நானும் தானே அந்த இதுக்கு அப்ளை பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருச்சு எனக்கு கிடைக்கல, நானும் தானே இதை ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்கலை. அதாவது அவங்களுக்கு கதவு திறந்துருச்சு எனக்கு கதவு திறக்கலை. ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு நிறைய கதவுகள் மூடிடுது, ஏன் கதவுகள் சில விஷயங்கள் திறக்குது. அதனால முதல்ல நம்ம வசனத்துக்கு போகலாம். வெளிப்படுத்தல விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆவதுலேருந்து 8ஆவது வசனம். பிலோதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலும் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாததுக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாததற்கு பூட்டுகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறதாவது. அதாவது இங்க தேவன் அவரையே அவரு அடையாளப்படுத்திக்கிறார். என்னென்ன அடையாளப்படுத்திக்கிறார்? நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் சத்தியம், நான் உண்மை உள்ளவர் அப்படின்னு அடையாளப்படுத்தி கடைசியில் அவருடைய அடையாளத்தை சொல்றாரு. திறக்கக்கூடாத பூட்டையும் நான் தான் பூடுறேன், பூட்டக்கூடாத கதவையும் நான் தான் போகிறேன். அதாவது அவர் என்ன சொல்றாரு, ஒரு கதவை திறக்கணுமா ஒரு கதவை பூட்டணுமான்னு யார் முடிவு பண்ணுறான்னா நான் தான் முடிவு பண்ணுறேன். அதாவது அவர் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன, ஏன்னா நம்மளாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இது வெளியே இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. அதாவது இங்கே நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. தேவனை விசுவாசிக்கிறதும் கிறிஸ்துக்குள்ள யார் நம்ம விசுவாசித்து வாழ்கிறோமோ நம்ம வாழ்க்கைக்கு தான் தேவன் சொல்கிறாரு, உங்கள் லைஃப்பில் நான் தான் நிறையா விஷயத்துக்கு உங்கள் கதவுகளை பூட்டுறேன், நிறையா விஷயத்துக்கு கதவை திறக்கிறேன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் தேவன் நிறையா விஷயத்துக்கு எனக்கு திறக்கலை? ஏன்னா தேவனுக்கு தெரியும் எனக்கு அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்னு. எனக்கு இந்த ஃபெயிலியர் அப்போது வந்திருக்கக்கூடாது, நான் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடந்திருக்கணும், நான் வேலைக்கு அப்ளை பண்ணால் அந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கணும், இந்த உறவு எனக்கு என் ஃப்ரெண்டு இருந்திருக்கணும், எங்கள் அம்மா அப்பா என்னைய அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம எடுக்கிட்டே போனோம்னா நமக்கு என்ன தோணும்னா, அந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு நினச்சா அதுக்கு காரணமே இருக்காது. அதாவது நம்ம பேரண்ட்ஸே சில விஷயங்களில் நமக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க கூட நமக்கு கதவுகளை மூடும் போது நமக்கு என்ன தோணுன்னா, தேவன் ஏன் எனக்கு இப்படி செய்கிறார்? உண்மையாலுமே கதவை திறக்கிறவரும் பூட்டுறவரும் அவருன்னா ஏன் நிறையா காரியங்களுக்கு பூட்டணும் இல்லையா? அதுதான் நம்மளோட முதல் கேள்வி. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் நமக்கு நடந்தால் நமக்கு அது நல்லது. ஆனால் அந்த விஷயம் நடக்கலைன்னா அப்போ அது கெட்டது தானே, அப்போ தேவன் அதைய பூட்டக்கூடாது. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஏன் தேவன் அந்த கதவுகளெல்லாம் நமக்கு பூட்டிட்டாரு? அதாவது நம்ம இன்றைக்கி நிறைய உதாரணத்தில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்.
நம்ம நிறையா திறந்த கதவுகளுக்கு நம்மளால கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும். எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த ஃப்ரெண்டு என் கூட கிடைச்சிட்டா, எனக்கு நான் எதிர்பார்த்த விஷயம் எனக்கு நடந்துருச்சு, எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சு, என்னால் கடன் அடைக்க முடிஞ்சிருச்சு, எனக்கு அது நடந்துச்சு, என்னால் ஒரு கார் வாங்க முடிஞ்சிருச்சு, வீடு வாங்க. அதாவது திறந்த கதவுகளுக்கெல்லாம் நம்மளால நன்றி சொல்ல முடியும். ஆனால் மூடின கதவுகளுக்கெல்லாம் நம்மளால நன்றி சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது சத்ருவோட வேலை, அதனால தான் எனக்கு இந்த கதவு திறக்கலை, அதனால நம்ம தேவனுக்கு அதுக்கு நன்றி சொல்றதே கிடையாது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது மூடின கதவரும் அவரு தான். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு கர்த்தர் நோ சொல்லிட்டா இருந்தா அர்த்தம். இது நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் எனக்கு என்ன எதிர்பார்த்திருக்கீங்க, எஸ் கடவுள் வந்து எனக்கு எஸ் சொல்லணும், நான் அதை விசுவாசிக்கிறேன், இது விசுவாக்கிறேன். கர்த்தர் தேவன் எனக்கு கதவுகளை திறக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒழிய அவர் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு நோ சொல்லிட்டாருங்கிறத நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கிறதும் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் நோங்கிறது யாருக்குமே பிடிக்காது. குழந்தைகளுக்கே ஒரு சாக்லேட் கேட்டப்போ நோ சொல்லி பாருங்க, அப்படி அழுங்க. அதாவது என்னோட குழந்தை நான் தூக்கலைன்னா கத்துன்னு கத்தும். அதாவது நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். அந்த நோ வந்து அதுக்கு பிடிக்கல. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நோங்கிறது நம்ம பர்சனலாக எடுத்துக்கிறோம். அது வந்து ஏதோ ஒரு ரிஜெக்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே தேவன் அப்படி நமக்கு நோ சொன்னால் நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு தெரிஞ்சும் ஏன் நமக்கு நோ சொன்னாரு நம்ம கற்றுக்கிட்டோம்னா, நம்ம லைஃப்பில் வந்து உண்மையாலுமே திறந்த கதவுகளுக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறோமோ அதை விட திறக்காத கதவுகளுக்கு நம்மளால நன்றி சொல்ல முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு முதல்ல வந்து நம்ம ஏன் கர்த்தர் கதவுகளை மூடுறாருங்கிறத பார்த்துட்டு திறந்த கதவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நான் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா, யோசேப்பு. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனத்தை கண்டிப்பாக நம்ம வாசிக்கணும். ஆனாலும் பானபத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னா, யோசேப்பு வந்து ஒரு பிரிசனில், அதாவது வந்து அவர் சிறைச்சாலையில் அந்த போத்திகாரோட ஒய்ஃப், அவங்க மனைவி வந்து தப்பாக குறி சொல்லி அவரை தூக்கி இப்போ வந்து பிரிசனில் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கிருந்து 2 பானபத்திரன், அதாவது வந்து ராஜாவுக்கு கப்பில் வந்த தண்ணி வைன் அந்த ஊற்றி கொடுத்து ராஜா கூட்டே இருக்கிறவர் தூக்கி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. இப்போது அவங்க 2 பேருக்குமே ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவுக்கு பதில், அதாவது கனவோட இன்டர்பிரேஷன் அர்த்தத்தை வந்து யோசேப்பு அந்த பிரிசனில் சொல்லியிருப்பார். அப்படி அவர் சொல்லும் போது என்ன இருக்கும்னா, அவர் சொல்லியிருப்பார், ஒருத்தர் வந்து உயிரோடு இருப்பீங்க, இன்னொருத்தர் இறந்து போயிடுவீங்க. அப்புறம் அவர் வந்து உயிரோடு இருந்தவர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ வந்து நான் பண்ண உதவினால நீ வந்து எப்படி பார்த்தாலும் நீ வந்து பேலஸுக்கு போயிடுவ, அதாவது வந்து பேலஸுக்கு அரண்மனைக்கு போயிடுவ, ஆனால் போனதுக்கப்புறம் நீ என்னைய நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் வந்து அவரை மறந்துட்டான். அதாவது சொல்ல போனால் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே யோசேப்பு தான். ஏன்னா அப்படிப்பட்ட கனவை வந்து இன்டரப்ட் பண்ணி அந்த கனவோட அர்த்தத்தை சொன்னதே யோசேப்பு தான். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா மறந்துடுவான். நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் கழித்து பார்வோனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அப்போ தான் வந்து அந்த வைன் பேரர், அந்த கப்பு போட்ட அவருக்கு வந்து ஞாபகம் இருக்குது, ஓ யோசேப்பு நம்ம கனவுக்கு வந்து மீனிங் சொன்னார், அர்த்தம் சொன்னார், அவரால் ராஜாவுக்கும் அர்த்தம் சொல்லும் போதுன்னு அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொன்னேன்னா, அவருக்கு வந்து அந்த வேன் பேரர், அதாவது கப்பு கொடுக்குறவர் வந்து அவரை மறந்துட்டார். இது எப்படின்னா, அவருக்கு சொல்லிட்டாரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கடவுள் நமக்கு வந்து, அதாவது அவர் என்ன நினைச்சார், கடவுள் அவருக்கு கனவு கொடுத்துருந்தார் இல்லையா, நீங்கள் வந்து பெரிய இடத்துல இருப்ப, உன்னோட சகோதரரெல்லாம் உனக்கு கீழே உன்னை இது பண்ணுவாங்க அப்படின்னு பெரிய கனவை தான் கொடுத்துருந்தாரு. அவர் அதை தான் விசுவாசிச்சாரு. அவர் உண்மையாக தான் இருந்தார். அவர் கொடுத்த டேலண்ட், அதாவது அது கனவை இன்டரப்ட் பண்ணுறதுங்கிறது அவரோட டேலண்ட். அந்த டேலண்ட்டையும் அவர் யூஸ் பண்ணி தான் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன், நீ என்னைய மறக்காதேன். ஆனால் வசனம் சொல்லுது அவர் மறந்துட்டார். ஏன் மறந்தாருன்னா, கடவுள் அதைய மறக்க அலோவ் பண்ணினார். ஏன் கடவுள் அதை மறக்க அலோவ் பண்ணினாருன்னு யோசிச்சோம்னா, ஏன்னா அந்த கனவை இன்டரப்ட் பண்ணுறது ராஜா கிட்ட அவனுக்கு 2 வருஷம் ஆகணும். இப்படி சொல்லலாமே, கர்த்தர் உங்களுக்கு நோ சொல்கிறாரு, கர்த்தர் அந்த கதவை மூடுறாருன்னா அது உங்கள் டைம்
கிடையாது. அதாவது யோசேப்பு அரண்மனைக்கு போக வேண்டிய நேரம் அது கிடையாது. இப்படி சொல்லலாமே, பார்வோனுக்கு கனவு வர்றதுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் கனவு வந்தது. அப்பதான் யோசேப்பு பார்வோனோட கனவுக்கு பதில் இன்டர்பிரேஷன், அதாவது ஒரு மீனிங்கை சொல்லியிருக்கணும். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே இந்த கப்பேரர் போய் பார்வோன்ட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு கணவர் இன்டரப்ட் பண்ணார், அவரை நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தா அவர் ஓகே இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் அவரால் பார்வோனுக்கூட அடுத்த அந்தஸ்துக்கு வந்திருக்க முடியுமானா கிடையாது. அந்த கதவு மூடினாதான், அவர் மறந்தாதான், எப்போ அவருக்கு ஞாபகம் கதவு திறக்கணுமோ அந்த நேரத்தில் கர்த்தர் அவருக்கு ஞாபகப்படுத்துவார், கதவை திறப்பார். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள், கனவுகள், தரிசனங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அந்த நம்ம முயற்சி பண்ணிட்டு இருப்போம், யோசேப் மாதிரி உண்மையாக இருப்போம், நம்ம செயல்பட்டு இருப்போம், நம்ம இருக்கிற டேலண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இங்கே யோசேப் உண்மையாக இருந்தார், பரிசுத்தமான இருந்தார், எல்லாமே நம்ம பண்ணுவோம், தேவனை ப்ரைஸ் பண்ணுவோம். ஆனால் தேவன் ஏன் அதுக்கு நோ சொல்கிறாருன்னா, இது உன் டைம் இல்லை. அந்த நோ எதுக்கு, அந்த கதவு நோனா அதை விட பெஸ்ட் தான் உனக்கு வரப்போகுது. அதாவது இங்கே ஒருவேளை யோசேப்புக்கு வந்த எஸ் அவரை சிறைச்சாலையிலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு மட்டும்தான் உதவி இருக்கும் அந்த கதவு. ஆனால் இப்போ இருக்கிற கதவு எதுக்கு உதவுச்சு, அவர் அரண்மனையில் ராஜாக்கு அடுத்த இடத்துக்கு அந்த கதவு அவருக்கு அலோவ் பண்ணுச்சு. எந்த நேரத்தில் எந்த கதவை திறக்கணுங்கிறது தேவனுக்கு தெரியும். ஒருவேளை உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்லையும் நிறையா விஷயங்களுக்கு நம்ம கர்த்தர் வேண்டாம் சொல்லிட்டாரு, இப்போ அந்த கதவை மூடுறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இது உன் நேரம் இல்லை, உன்னோட பெஸ்ட் பிளேஸ் என்னது, அரண்மனை. நீ என்ன நினைக்கிற, இங்கே இருக்கிற பிரிசன், இங்கே இருக்கிற சிறைச்சாலையிலேருந்து வந்தால் போதும், அதுதான் என் கதவு திறக்கிறதுன்னு நினைக்கிற. அது இல்லை, நான் உனக்கு பெஸ்ட்டாக வச்சுருக்கேன். நீ எல்லாம் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டவர்கள், நீ எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதை நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கோ உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ அப்படிலாம் சொல்ல, வசனம் சொல்லுது. யோசேப்பு சொன்னார், அதாவது யோசேப்பு எதிர்பார்த்தது கரெக்டு தான். ஆனால் அவர் ஒரு முயற்சியை ட்ரை பண்ணார். நான் பண்ண டேலண்ட்டுக்கு, நான் பண்ண உதவிக்கு தான் நான் என்னோட சலுகையை கேட்குறேன். ஆனால் அங்கே மறந்தது யார் தப்பு, அவர் அந்த கப்பேரரோட தப்பு தான். அது நன்றி இல்லாமல் மறந்து போயிட்டாருன்னு தான் சொல்லணும். நமக்கும் லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை மறந்துருக்கலாம், நிறைய பேர் நம்மளை இது பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்போ யாருக்கு எதை ஞாபகப்படுத்தணுமோ அப்போ அதை ஞாபகப்படுத்துவார். ஏன்னா அதுதான் நமக்கான நேரம். இரண்டாவது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா மோசேயை பற்றி என்ன சொல்லணும்னா, மோசே என் பார்வோன். அதாவது இதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். கர்த்தர் தான் மோசே கிட்ட சொன்னார், நீங்கள் போய் இஸ்ரேல் மக்களை நீ தான் விடுவிச்சுட்டு வரணும்னு. ஆனால் நீங்கள் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, கர்த்தர் தான் பார்வோனோட மனசையும் இதயத்தையுமே இருக்குனாருன்னு சொல்லுவோம். அதாவது ஹார்டன் பண்ணிட்டாரு. அதாவது மோசே நான் போய் என்னை இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணுங்கன்னு பார்வோன்ட்ட சொன்னாலும் பார்வோன் உங்களுக்கு நோ தான் சொல்லுவான்னு கர்த்தர் சொன்னார். ஏன் சொன்னார், நீங்கள் அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அதாவது தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம முயற்சிக்கும் போது, நம்ம அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், எல்லாமே நமக்கு சௌரியமாக நடக்கும். அதாவது ஸ்டெப்பாக எல்லாமே எஸ் ஆகிடும் நினைக்கிறோம். ஆனால் தேவனே தான் சொல்லியிருக்காருங்க, நான் ஆனால் பார்வோனை சும்மாலாம் ஓகே சொல்ல வைக்க போகிறது கிடையாது. ஏன் ஓகே சொல்ல வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, நான் நிறையா அற்புதங்களை செய்ய போகிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும் ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் நமக்கு அதோட வழிகள் சில நேரம் ஈஸியாக இருக்கும், சில நேரம் பல நேரம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு முயற்சிக்கும் போது நமக்கே சந்தேகம் வரும், உண்மையாலுமே இஸ்ரேல் மக்கள் உண்மையாலுமே எகிப்திலேருந்து வரணுமா, இத்தனை தடவை பிளேக்ஸ், அதாவது 10 இது யூஸ் பண்ணியுமே 10 அற்புதங்கள் நடந்துமே கடைசியாக 10ஆவதுல தான் பார்வோன் அலோவ் பண்ணார். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் கர்த்தர் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்துக்கு நீங்கள் உண்மையாக இருந்து, அதுக்கு மோசே 10 தடவையும் தான் போய் பார்வோனை பார்த்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நம்மளும் உண்மையாக தான் இருப்போம், விசுவாசிப்போம், அதுக்காக
வேலை செய்வோம், அதுக்கு முயற்சிப்போம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை தேவனே சில நேரம் நமக்கு நோ சொல்லுவார். ஏன்னா அந்த ஸ்டெப்பில் வந்து என்னன்னா, இதை விட பெஸ்ட் மிராக்கிள் அடுத்தது இருக்குது. அதாவது உங்களுக்கான ஒவ்வொரு நோவும் ஒவ்வொரு கதவு சாத்துறதும் என்னன்னா, அது பெரிய பெரிய அற்புதத்தை கொண்டு வர போதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஒரு நோ, இந்த ஒரு கதவு சாத்துறதுனால கதவு அடைஞ்சிருச்சு, என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் நோ சொல்லி இப்போ இதுக்கு டைம் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணார்னா, இதை விட பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம அந்த மாதிரி 10 அற்புதங்களை நேரில் நம்ம பார்த்தது கிடையாது. இஸ்ரேல் மக்கள் வந்து வெளியே வர்றதுக்கு அதுதான் ஆக்சுவலாக அவங்களால தேவன் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே விசுவாசிக்க வச்சது. அவருங்க தான் உண்மையான தேவன் எகிப்து மக்களுக்குமே காட்டினதுமே அந்த 10 அற்புதங்கள் தான், அந்த மிராக்கிள்ஸ் நடந்தது. அந்த ரெட் சி ரத்தமானது, குச்சியிலேருந்து பாம்பு வந்தது, இது எல்லாமே என்னன்னா பார்வோன் நோ சொன்னதுனால தான் அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. நமக்கும் தேவன் அலோவ் பண்ணுறாரு, இதுக்கு நோ சொல்கிறாங்களா, நம்ம முயற்சி பண்ணுறோம், மக்கள் நமக்கு நோ சொல்கிறாங்க, கதவு மூடும் போது அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் இதுலேருந்து ஏதோ எனக்கு மிராக்கிளாக செய்ய போகிறாரு, அதனால தான் கர்த்தர் எனக்கு அலோவ் பண்ணார். நம்ம வந்து நோ சொன்னால் அது ஒரு ஃபெயிலியராக நினைக்கிறோம். ஆனால் தேவரான மனுஷனங்கள உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நோ சொல்லி ஒரு பார்வோன் மாதிரி ஒரு மனுஷனோட இதயத்தை கடினப்படுத்துறாரு. அதை நம்ம முயற்சிக்கும் போது நம்மளோட கஷ்டமாக வரும்போது நம்ம அதை வந்து முடிவுன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொன்னார், அதுலேருந்து உனக்கு ஒரு மிராக்கிள் வரப்போகுது. அதனால் எந்த நோ, கர்த்தர்கிட்ட வர எந்த நோவும் எந்த கதவு சாத்துறதும் சாதாரணமான விஷயமே கிடையாது. நீங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள், எதுக்காவது நோ கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு பெஸ்ட்டு வரப்போத. அது ஒரு உண்மையாலுமே மிராக்கல்னா அதுக்கு என்ன, அசாதாரணமான விஷயம். அதாவது ஒரு மனுஷனால் செய்ய முடியாது, உலக ரீதி கொள்கைகளையும் சயின்ஸ்லையும் டிஃபைன் பண்ண முடியாததான் நம்ம மிராக்கல்னு சொல்கிறோம். கர்த்தரோட ஒவ்வொரு நோவும் மிராக்கிள் தான். வசனம் அதுதான் சொல்லுது. உங்களோட நோ தேவன் சொன்னார், உங்களுக்கு ஒருவேளை கதவு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னா, ஓகே கர்த்தர் எனக்கு ஏதோ பெஸ்டான மிராக்கிள் இதிலிருந்து கொண்டு வர போறாரு, அதனால தான் இது நமக்கு கொடுத்துருக்காரு. ஆமீன். அதாவது நான் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னேன், நோ கர்த்தர் நோ சொன்னா இப்படி, கர்த்தர் நோ சொன்னா அப்படி, டைம் இல்லை அதனால கர்த்தர் இந்த நேரம் நமக்கு டைம் இல்லை அதனால தேவன் க்ளோஸ் பண்ணிட்டாரு, இது வந்து நோ சொன்னார்னா இதை விட பெஸ்டானது தர போறாரு அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் உண்மையாலுமே நமக்கு நோ சொன்னால் உண்மையிலே ஏற்றுக்க முடியாது தான். நான் இவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே நோவே பிடிக்காது. கேட்டால் ஒன்று கிடைக்கணும், இல்லைன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நான் உங்களுக்கு என்னோடய லைஃப்லேருந்து ஒரு டெஸ்டிமனி சொல்கிறேன், அது உங்களை கண்டிப்பாக வந்து நோவோட வேல்யூ எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது நான் என்னோடய மேரேஜ் ஆன டைமில் வந்து நாங்கள் வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வீடை தொலைவிட்டு இருந்தோம். அதாவது மேரேஜ் ஆகி லிட்டில் சொன்னால் 1.5 months நாங்கள் வந்து வீடை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது எப்படி சொல்ல போகிறதுனா, நாங்கள் வந்து அந்த ஓனர்கிட்ட பேசியிருப்போம், அட்வான்ஸ் கொடுக்குறோன்னா நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, கூப்பிட்டா ஃபோனே எடுக்க மாட்டாங்க. சரி நாங்கள் பேசி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம், நாளைக்காவது நம்ம வந்து நாளைக்கு அட்வான்ஸ் கொள்றதுக்கு நாங்கள் சொன்னால், நாங்கள் ஃபோன் பண்ணால் இல்லைங்க நாங்கள் வேறு யாருக்கோ கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் கேட்டோம். நாங்கள் எப்படின்னா எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க தான் வந்து நாளைக்கு கூப்பிடுங்க, ஏன்னா நாளைக்கு கூப்பிட்டா இப்படி வேறு ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி லிட்டரலாக ஒரு 30 வீடுக்கு அப்படி ஆயிடுச்சு. உண்மையாலுமே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என் வீடுங்கிறது நமக்கு கிடைக்குமாங்கிற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு வீடை போய் பார்த்துட்டு ஓனரோட பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இவங்க வந்து அடுத்த நாள் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால தானே நம்ம ஏமாத்துறாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், இன்றைக்கே வீடை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டா அந்த வீடு நமக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் இப்போயே அட்வான்ஸ் கொடுக்குறோங்கன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சொன்னோம். அப்போ அவர் ஓனர் சொன்னார், இல்லைங்க நாங்கள் வியாழக்கிழமை அட்வான்ஸ் எல்லாம் வாங்குறது இல்லைன்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டா அதே கதை தான், ஓனரும் இல்லை இதுவும் இல்லை. அதாவது ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டு என்னன்னா நமக்கு வீடே கிடைக்காது, நாங்கள் ஒரு நம்பிக்கையே இழந்த நிலைமை, ரொம்ப கஷ்டப்பட்டோம், சோகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட அப்புறம் என்னோட இன்லாஸ்ட்டெல்லாம் சொன்னப்போ அவங்க எல்லாரும் சரி, எங்கள் டேடியும் சரி ஒரு வார்த்தை சொன்னார், தேவன் தான் வீடை கட்டுகிறவன். அதாவது ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் தான் வீடை கட்டுறாரு, இல்லைன்னா கட்டுறவனோட
முயற்சி வந்து வேஸ்ட் தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, நாங்கள் ஒன்றும் வீடு கட்டல, நாங்கள் வாடகைக்கு தான் வீடு தேடுறோம். தேவனுக்கு அந்த வீடு சுத்தம் இல்லைன்னா உங்களுக்கு நமக்கு அந்த வீடு கிடைக்காது. தேவன் எனக்கு என்ன வீடு வச்சிருக்காரோ அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு லிட்டரலி 2 months ஆயிடுச்சு. செகண்ட் மந்த் நாங்கள் இங்கே வந்தப்போ உண்மையாலுமே சொன்னோம், காட்ஸ் கிரேஸில் அப்போ தான் என்னோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்மே ஆச்சு. ஆனதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, 3 மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணவே கூடாதுன்னு. அதாவது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை நாங்கள் வீடு பார்த்துருந்தா கூட நான் 3 மாதத்துக்கு அங்கே தனியாகவும் இருந்திருக்க முடியாது. என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் பேரண்ட்ஸ் வந்திருக்கணும். எல்லாத்துக்கு மேலே என்ன சொல்லணும்னா, 3 மாதம் நான் ட்ராவல் பண்ணக்கூடாது. அடுத்து 2 months கழித்து நான் வந்து எனக்கு வளகாப்புன்னு சொல்லி என்னையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த வீடும் வேஸ்ட்டு, நாங்கள் அதுக்கு போடுற அட்வான்ஸும் வேஸ்ட்டு, நாங்கள் செலவு பண்ணுற மடியும் வேஸ்ட் தான். அதாவது சரி, தேவன் இந்த ஒரு காரணத்துக்காக தான் எங்களை இத்தனை வீட்டுக்கு, அதாவது 30+ வீட்டுக்கு நோ சொல்லியிருக்காருன்னு நாங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நாங்கள் இங்கே நான் உண்மையான சொன்னோம், அந்த ஒவ்வொரு மாதமும் எங்களால் அந்த வீட்டுக்கு கொடுக்குற காசை வந்து எங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுது. அதாவது ரெண்ட்டு கொடுக்குற காசை எங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் மேலே நான் இங்கே இருந்த ப்ரெக்னன்சி டைமில் ஃபுல்லாக என் பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட் என் கூட சப்போர்ட் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா, நான் அந்த 30 வீட்டுக்கு தேவன் வந்து வேண்டான்னு ஏன் சொன்னார்? நீ வந்து ஈரோட்டில் தான் இருக்கணும், உன்னோட வேலை சென்னையில் இல்லைன்னு தேவன் சொன்னதுனால தான் எனக்கு அத்தனை நோ வந்திருக்கு. இப்போ சொல்ல போனால் குழந்தை பிறந்தாச்சு, 3 months ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வீடை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணோம். சொல்லணும்னா மிராக்கெல்லாம் நாங்கள் முதல் வீட்டுக்கு நாங்கள் அந்த வீடை பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். அந்த ஓனர் தான் எங்களை கூப்பிட்டாரு, அந்த ஓனர் தான் அட்வான்ஸ் வாங்கினாரு, அந்த ஓனர் தான் அந்த வீடு இது பண்ணார், எல்லாமே அந்த ஓனர் தான் பண்ணார். நாங்கள் வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான் பே பண்ணோம். இப்போ நாங்கள் அது வீட்டுக்கு குடியேறோம். இதை நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா, அந்த 30 நோ இல்லைன்னா என்னால் வந்து எந்த மணியும் சேவ் பண்ணியிருக்க முடியாது, தேவன் எனக்கு வச்சதுக்கும் அடைஞ்சிருக்க முடியாது. இப்போ இருக்கிற வீடு தான் நாங்கள் போக வேண்டிய வீடு. அந்த 30 வீடு எங்களுக்கு வீடே கிடையாது. தேவனும் அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு நமக்கு ஏன் நோ சொல்கிறான்னா, அது உன்னோட டைம் இல்லை, உன் டைம் வரும்போது நான் உனக்கு பெஸ்ட்டை கொடுப்பேன். அது எப்படி ஈஸியாகவே வரும். நாங்கள் தான் அந்த ஓனர்ஸை தேடிட்டு இருந்தோம், கூப்பிடுவோம், ஃபாலோ பண்ணுவோம், ஃபோன் எடுக்க மாட்டாங்க, கொடுத்துட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களே கூப்பிட்றாங்க, அவங்களே செய்கிறாங்க. இது என்னன்னா, தேவன் வந்து நமக்கு வேண்டான்னு ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதை விட பெஸ்ட்டானதும் நமக்கு எது வேணுங்கிறது தேவன் தான் அறிஞ்சிருக்கார். அதாவது தாவீது வாழ்க்கையை நம்ம சொல்ல போனால், அவர் வந்து சாம்பேல் வந்து அவருக்கு வந்து ராஜா. சாம்பேலுங்கிறது அப்போ ரொம்ப பெரிய ஆசாரியன். அவரெல்லாம் சும்மாவே அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவர் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான, அவரை ரொம்ப மேன்மையாக நினச்சாங்க. அவர் தான் வந்து சவுலுங்கிற ராஜாவே அபிஷேகம் பண்ணவர். அவர் ஒரு தேவ மனுஷன். அவர் வந்து ஜெஸ்ஸி, அதாவது தாவீது வீட்டில் ஒரு ராஜாவாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அபிஷேகம் பண்ண வரேன்னு சொன்னப்போ தாவீது அப்பா என்ன பண்ணார்? எல்லா மகன்களையும் ஏற்றுக்கிட்டார். அவருக்கு வந்து தாவீதோட சேர்த்து 8 மகன்கள், 7 மகன்களையும் ரெடி பண்ணிக்கிட்டாரு. இப்படி சொல்லலாமே, உங்கள் வீட்டிலேருந்து தான் ஒரு ராஜா வரப்போகிறோன்னா அந்த பிரதர்ஸ் எல்லாம் என்ன நார்மலாக நைட்டி டவுசர்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்களா? ஓகே, நம்ம ராஜா ஆக போகிறோன்னு நல்லா கெட்டப்பாய் ரெடி ஆகிட்டு இது இருந்திருப்பாங்க. ஆனால் தாவீது ஒன்றுமோ அந்த வீட்டில் இல்லை. அவருக்கு வந்து எங்கே இருந்தார்? அவர் அப்போ வந்து ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தார். கண்டிப்பாக நினச்சிருப்பாரு, என் வாழ்க்கை இப்படி தான் ஆகும் போல, என் அண்ணாக்களை வந்து தேவன் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு, அப்படிப்பட்ட கதவை அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கலையாட்டுக்குதா, அதனால தான் நான் ஒரு வேளை இங்கே இருக்கேன்னு கண்டிப்பாக தாவீது நினச்சிருக்கலாம். அதனால தான் சவுல் வந்து அவங்க வீட்டில் ஜெஸ்ஸி, அதாவது வந்து தாவீதோட அப்பா வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எண்ணெய் எடுத்து ஊற்ற ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் வசனம் சொல்லுது எண்ணெய் வந்து அவங்க மேலேயே ஊற்றலையாம். அதாவது இப்படி ஊற்றுனாங்க, எண்ணெய் பாட்டிலுக்குள்ளேயே இருக்குது, எண்ணெய் கீழேயே விழுகலை. அப்படி தான் நடந்திருக்கும். அடுத்து சரி இன்னொருத்தவங்களுக்கு கூப்பிடலாம், எண்ணெய் கீழே உழுகுதா, தலை மேலேனா உழுகலை. 7வது மகனுக்கும் எண்ணெய் கீழேயே பாட்டில் இருந்து உழுகலை. ஆனால் கடைசியாக வந்து சாமுவேல் கேட்குறாரு, வேறு யாராவது மகன் உங்களுக்கு இருக்காங்களான்னு கேட்டப்போ தான் தாவீதோட அப்பா சொல்கிறாரு, இன்னும் ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாவீதை வர வச்சு அப்போதான் அபிஷேகம் பண்ணார். இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, மக்கள் வந்து கர்த்தர் நமக்கு நியமித்த கதவை மூட முயற்சி பண்ணலாம். நம்ம நினைப்போம் நமக்கு அந்த கதவு இல்லையாட்டுக்குது, நமக்கு வந்து அந்த இது கிடையாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். அதாவது தாவீதோட அப்பாவே வந்து தாவீதுக்கு அது வந்து எலிஜிபிள், தாவீது ஒரு ராஜாவாக முடியுங்கிறத அவங்க அப்பாவே தாவீதை பற்றி நினைக்கல. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் தாவீதை பற்றி கண்டுக்கல. அதனால தான் யாருமே தாவீதை
கூப்பிடலை. ஆனால் வசனம் சொல்லுது, சாமுவேல் வந்து தாவீத அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் அபிஷேகம் எண்ணெயே விழுந்தது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வசனம் கொடுத்துருக்காருன்னா, மக்கள் வந்து யாரு வேணாலும் கதவை மூட முயற்சி பண்ணாலும் தேவன் வந்து நமக்கு சாமுவேல் மாதிரி யாரை அனுப்புகிறாரோ அவர் நமக்கு வரணும்னா நமக்கு தான் செய்வார். வழியில் யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் நம்ம கதவை மூட முயற்சி பண்ணலாம். ஆனால் தேவன் முன்குறிச்ச சாமுவேல் வரும்போது நமக்கு எந்த கதவு திறக்கணுமோ அதை தேவன் திறப்பார். நம்ம முயற்சினாலேயோ நம்ம செய்கிறதுனாலையோ கதவு திறக்கலை. தாவீது முயற்சி பண்ணதுனால அவர் ராஜா ஆகலை. தேவன் தாவீத ராஜாவாக்கணும்னு முடிவு பண்ணதுனால தான் அந்த கதவையும் அந்த சாவியையும் அவருக்கு கொடுத்தாரு. நீங்களும் நானும் வந்து முயற்சி பண்ணுறதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ அது பண்ணுறதுனால நம்ம விசுவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், இதனால தான் எல்லாம் நடக்குதானா? கிடையாது. தேவன் உங்களை நேசிக்கிறாரு. தேவன் வந்து தாவீதை வனாந்தரத்தில் பார்த்தாரு. உங்களையும் என்னையும் லைஃப்பில் வனாந்தரம் மாதிரி நம்ம எங்கே இருந்தாலும் தேவன் நம்மளை பார்த்து தேவன் முன்குறிக்கிறனால தேவன் தான் அந்த கதவை நமக்கு திறக்கிறார். கடைசியாக ஒரே ஒருத்தரை பற்றி நான் சொல்லணும். இவர் பேர் வந்து எலைஜா. நான் ஏன் இந்த இதை வந்து முக்கியமாக சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ எல்லா கதவுகளையும் பார்த்து நான் உங்ககிட்ட சொன்னேன். அதாவது தேவனே நமக்கு நிறைய கதவுகள் மூடுறாரு, மக்கள் வந்து நமக்கு கதவுகளை மூடுறாங்க. அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளே நமக்கு நிறைய கதவுகளை மூடிக்குவோம். நம்ம என்ன நினைப்போம், இது எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு எலிஜிபிள் இல்லை. அதாவது நமக்கு அது இல்லாமல் நமக்கு ஒரு தோல்வியோ ஒரு கஷ்டங்கோ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாராவது நம்மளை ஏற்றுக்கலை, நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கலை, நம்மளை புரிஞ்சுக்கலைன்னா நமக்குள்ளே நம்மளே ஒரு வட்டத்தை போட்டுக்குவோம். ஏன்னா யாருமே என்கிட்ட வர வேண்டாம், யாருமே என்கிட்ட பேச வேண்டாம், இவங்க யாருமே எனக்கு நம்பலை, இந்த தோல்வி வந்து எனக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே என்னால் முயற்சி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு நாமே ஒரு வட்டத்தை போட்டு கதவை பூட்டி உள்ளே இருந்துக்கிறோம். அதாவது மக்கள் நம்மளை யாருமே, ஏன்னா நமக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு நமக்கு நம்ம லைஃப்பில் நிறையா விஷயத்தில் நம்ம அப்படி முடிவு பண்ணுவோம். அதாவது சோகத்துலேயும் கஷ்டத்துலேயும் தோல்விகளிலும் நம்ம மனசு என்ன சொல்லுன்னா, நமக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது, எதுக்கு வாழணும், ஏன் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசையும் நம்மளோட சுற்றி இருக்கிற இதையும் சூழ்நிலையும் சேர்த்து நம்ம யாருமே நமக்குள்ளே வராத மாதிரி ஒரு பூட்டு போட்டுருவோம். அதாவது இங்கே எலைஜாக்கும் அப்படி ஒரு விஷயந்தான். இங்கே எலைஜாவை இந்த இன்சிடெண்ட் என்னன்னா, அந்த மலையில் வந்து அவர் இருக்கும்போது அந்த அவர் அப்போ தான் வந்து இந்த கெசபேலுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அந்த அங்கே இருக்கிற அவங்க கெசபேலை வந்து ஜெபம் பண்ணுறவங்க, கெசபேலை வந்து கடவுளாக ஒர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தேவன் தான் உண்மையானவர்னு வந்து அவர் அங்கேருந்து அவர் தான் வந்து அந்த இடத்துல தான் அவர் மலையிலிருந்து வானத்திலேருந்து வந்து அந்த அக்கினி வந்து இறங்கி இவங்க தேவன் தான் உண்மையானவர்னு நிரூபிச்சிருப்பாரு. அது இல்லாமல் அங்கிருந்த எல்லா கெச்சபேல இருக்கவங்களையும் அழிச்சிருப்பாரு. தேவன் தான் உண்மையான தேவன்னு எல்லாருக்குமே நிரூபிச்சிருப்பாரு. அதாவது அது ஒரு பெரிய சக்ஸஸாக தான் அவரும் நினச்சாரு. அவர் அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஆனால் என்ன ஆகும்னா, இந்த விஷயம் வந்து ஜெசபேலுக்கு தெரிஞ்சப்போ ஜெசபேல் என்ன பண்ணுவான்னா, நீ வந்து என்னோட ஊழியக்காரர் என்னை வர்ஷிப் பண்ணுறவங்கள கொண்டுட்டே இல்லை, நாளைக்கு இந்த நேரத்தில் நான் உன்னை கொண்டுருவேன்னு எலைஜாக்கு ஒரு நியூஸ் போகுது. அதாவது ஜெசபேல் சொன்னாலும் எலைஜாக்கு அந்த நியூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து எலைஜாக்கு முன்னாடி நடந்த அற்புதங்கள்லாம் ஞாபகம் இல்லை, அவருக்கு அவர் உயிர் தான் முக்கியமாக தெரிஞ்சுது. அதாவது இது எப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய சாதிச்சிருப்போம், நிறைய விஷயங்களில் நம்ம நிறைய வெற்றிகளை பார்த்துருப்போம், நிறைய கதவுகள் திறந்ததை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு விஷயம் நம்மளை வந்து என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு எதையுமே கர்த்தர் செஞ்ச அற்புதமோ நம்ம பண்ண சாதனைகளோ கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம கொடுத்த வெற்றிகளோ நம்ம கண்ணுக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும்னா, அந்த குறிப்பிட்ட அந்த விஷயம் வந்து தான் நம்ம மனசை முழுசாக ஆக்கிரமிச்சுட்டு நம்மளை வேற எங்கேயுமே அலைவிடாது. அதாவது நம்ம வீட்டில் போய் படித்து பாருங்கள், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம்லேருந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் வந்து எலைஜா வந்து அவர் உயிருக்கு பயந்து எனக்கு உயிர் தான் முக்கியம்னு ஓடி போய் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவார்னா, முச்செடி மாதிரி ஒரு செடிக்குள்ள சொல்லுவார், என் உயிரை தயவு செய்து என்னையே எடுத்துக்கங்க, நான் வந்து என்னோட முன்னோர்கள் மாதிரி ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, தயவு செய்து என் உயிரை எடுத்துக்கங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கையே பூட்டு போட்டு என் உயிரை எடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிடுங்க. அதாவது நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுவோன்னா, எல்லாருமே எல்லா முடிவையும் பாருங்கள், ஒரு கஷ்டத்தில் சோகம் வந்தானா நான் வாழ்கிறதுக்கு பேசாமல் போயிடலாம். அது வந்து டைலாகு, அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எல்லா பிரச்சனையும் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படி, இந்த கஷ்டத்தை இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, எனக்கு இந்த இது வேண்டாம்,
அப்படின்னு சொல்லி நம்ம பூட்டு போட்டு நம்மளையே நம்ம அடைச்சிக்கிறோம். ஆனால் இங்கே நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, தேவன் வந்து எலேஜா வந்து சந்திச்சார். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்கும், இதே மாதிரி எலேஜா வனாந்தரத்தில் இருப்பார் முடிச்சு. ஆனால் அப்போ அவருக்கு வந்து சாப்பாடெலாம் வந்து ரேவன்ஸ் காக்காங்கள் தான் வந்து அவருக்கு சாப்பாடை கொடுத்துருக்கும். ஆனால் இங்கே வந்து தேவனே கர்த்தரே வந்து அவரை சந்தித்து கர்த்தர் தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்து கர்த்தர் தான் வந்து எழுந்து போய் இங்கே என்ன பண்ணுறேன்னு கர்த்தர் எலேஜாவை கேட்பார். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் பூட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு இதுக்கு மேலே அர்த்தம் இல்லை, என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாருமே என்கிட்ட வர வேண்டாம்னு உங்களுக்கே நீங்கள் பூட்டு போட்டுக்கலாம். ஆனால் தேவன் வந்து அந்த பூட்டை திறந்து உள்ள உங்கள் கூட தான் இருப்பார். அதாவது உங்களோட கஷ்ட காலத்தில் யார் இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் பூட்டு போட்டு யாரை அலோவ் பண்ணலைனாலும் தேவன் உங்கள் கஷ்டத்தை அறிஞ்சவர், தேவன் அவர் கூட தான் இருந்தார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, கதவுங்கிறது வெறும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்கள் மட்டும் கதவு கிடையாது. நீங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, எல்லாமே ஒரு கதவு தான். தேவன் எல்லா கதவையும் திறக்கவர் தான். உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறீங்க இதனால் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கதவையும் தேவனால் தான் திறக்க முடியும். உங்கள் கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, நீங்கள் ஒரு கதவை பூட்டு போட்டு உள்ளே இருந்தீங்கன்னா அதையுமே தேவன் புரிஞ்சுக்குவார், அதையுமே தேவன் திறந்து உங்கள் கூட இருக்கிறார். என்றைக்குமே நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் வீட்டில் கதவை பூட்டு போட்டு ரூமில் உட்காந்து அழுதாலும் தேவன் உங்கள் கூட தான் இருக்கிறார். எந்த கதவு பூட்டினாலும் தேவன் திறப்பார். எந்த கதவை அவர் திறக்கிற கதை யாராலையுமே பூட்ட முடியாது. உங்கள் லைஃப்பில் கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சுருக்காரோ அதை தாவீதோட அப்பா பூட்ட ட்ரை பண்ண மாதிரி யார் ட்ரை பண்ணாலும் கதவு பூட்ட போகிறதில்ல. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற, கர்த்தர் உங்களுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி பூட்டுற கதவை யாரும் திறக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு. ஒருவேளை நீங்களே உங்கள் மனசில் பூட்டு போட்டுக்கிட்டு நீங்களே உங்களோட இதில் இருந்தால் கூட தேவன் அந்த பூட்டை உடைச்சிட்டு உங்கள் கூட தான் இருப்பார். உங்கள் லைஃப்பில் என்ன ஆனாலும் எவ்வளோ கஷ்டத்துலையும் எங்கே இருந்தாலும் தேவன் எந்த கதவை திறந்து உங்கள் கூட இருக்கணுமோ அந்த கதவை திறந்து இருப்பார். நீங்கள் தனியாக கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து ஜெபத்தில் என்ன சொல்ல போகிறோன்னா, நமக்கு நிறையா தோல்விகள் இருந்துச்சு. ஆமாம், நிறையா கர்த்தர் வேண்டான்னு சொன்னார். ஆமாம், ஆனால் அது எல்லாம் தான் நமக்கு வந்து கர்த்தர் எஸ்ன்னு சொல்கிற கதவை திறக்க முடியும். அதாவது எப்படி சொல்லணும்னா, அந்த கதவு நோ இல்லைன்னா அடுத்த கதவான எஸ் நமக்கு திறக்காது. இப்போ நம்ம கர்த்தருக்கு வந்து நமக்கு நோ சொன்ன கதவுங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்ல போகிறோம். கஷ்டம்தான், ஏன்னா நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த சூழ்நிலையில் இருக்கிற நோவும் இந்த சூழ்நிலை இது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் வந்து வெளியிருந்து தான் ஹோல் பிக்சரை பார்த்துருக்காரு. அதாவது நான் இந்த உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் பசில் கேம்லாம் சின்ன வயசில் நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா குட்டி குட்டி பசில்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு பசிலான நோ வந்து அந்த ஹோல் பிக்சரை கொண்டு வரணும்னா அந்த எல்லா பசிலும் ஒன்று சேர்ந்தாதான் பிக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த குட்டி குட்டி அந்த நோவும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கலைன்னா அவ்வளோ பெரிய பிக்சர் நமக்கு கிடைக்காது. ஒரு யோசேப்புக்கு அந்த கப்பேரர் யோசேப்பை மறக்கணும், அப்போ தான் அது நடக்கும். தாவீதுக்கு அவங்க அண்ணாக்கள் அவங்க அப்பா மறந்துருந்தாலும் சாமுவேல் யார் அபிஷேகம் பண்ணுமோ கர்த்தர் அந்த நேரத்தில் யார் வச்சு கதவை திறக்கணுமோ திறப்பார். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நம்ம ஃப்யூச்சர் கர்த்தர் திறக்க போகிற கதவுகளுக்கும் நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தரை விசுவாசிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே என் லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன். கர்த்தருக்கு நமக்கு நோ சொல்கிறது கர்த்தருக்கும் கஷ்டம்தான். என்னைக்காவது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்ட உடனே வேண்டான்னு சொல்கிறத நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்களா? நீங்கள் என்னைக்காவது நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, உங்கள் பேரண்ட் வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டி சந்தோஷப்பட்டு நீங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கு நோ சொல்கிறது கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு இப்போ வேண்டான்னு. அதே மாதிரி தான் தேவனுக்கும் தெரியும் இந்த நோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும். ஆனால் அவருக்கு தெரியும் இந்த நோய் இல்லைன்னா இதை விட பெஸ்ட் நான் உனக்கு தர முடியாது. அதாவது அவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாருன்னா, இந்த சின்ன கஷ்டம் வந்து உன்னோட பெரிய ஆசீர்வாதத்தை தடுக்க வேணாம், எனக்கு தெரியும் இது உனக்கு சாதாரண இல்லை, நீ எல்லாம் அரண்மனையில் இருக்க வேண்டியவங்க, இங்கே இருக்கிறது வேண்டான்னு சொல்கிறதுனால தான் தேவன் நமக்கு நோவே சொல்கிறாரு. இப்போ அதை நம்ம விசுவாசி நன்றி சொல்ல போகிறோம். இதுக்கப்புறம் வர நோக்களுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஏன்னா கர்த்தர் நம்மளை யோசேப் மாதிரி ஒரு நாள் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போவார். கர்த்தர் நம்மளை ராஜாக்களாக தாவீது அபிஷேகம் பண்ண மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணோம். அதனால் எல்லாரும் எந்திரிச்சு இல்லைங்க, நம்ம கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணி நம்ம நிறைவு செய்யலாம்.